சன்வுகாங்க புத்தர் 500 வருஷம் மலைக்கு கீழே அடைச்சு வச்ச அந்த டைம்ல சைனா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. சைனாவை திருப்பி பழைய மாதிரி நிலைமைக்கு கொண்டு வரணும்னா இந்தியாவில் இருக்கிற புத்தரோட ஸ்க்ரோல்ஸ் வேணும்னு சொல்லி டான்சன் சாங்குங்கிற ஒரு மாங்க ட்ரிப்பி டக்காங்கிற அந்த ஸ்க்ரோல் எடுத்துட்டு வர சொல்லி அமிச்சாங்க. இவர் ஒரு குதிரையில போயிட்டு இருந்திருக்காரு. போற வழியில சன்வுகாங்க ஒரு மலைக்கு கீழே பார்த்திருக்காரு. 500 வருஷமா அடப்பட்டிருந்த சன்வுகாங்க இவரத விடுதலை பண்ணி சன்வுகாங் தலையில ரிங் மாதிரி ஒன்னு மாட்டி வச்சு கூட்டிட்டு போயிருக்காரு. ஒருவேளை சன்வுகாங் இவரோட பேச்சை கேட்கலனா அந்த ரிங் அவரோட தலையை நசுக்கிரும். போற வழியில இவங்களோட குதிரைய ஒரு டிராகன் சாப்பிட்டுருச்சு. அந்த டிராகனை சன்வுகாங் அடிச்சு அதே ஒரு குதிரையா மாத்தி இவங்களோட கூட்டிட்டு போயிருக்காரு. அடுத்த ஒரு கிராமத்துல ஜூபாஜிங்கிற ஒரு தொல்லை கொடுக்கிற பண்ணியை தோக்கடிச்சு அதையும் இவரோட டீம்ல சேர்த்துக்கிட்டாரு. ஒரு ஆத்துல இருந்த ஷாவிங்குங்கிற ஒரு டீமனையும் தோக்கடிச்சு இவர் டீம்ல சேர்த்திட்டு மொத்தமா போய் அந்த ஸ்க்ரோல்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்க்ரோல் எடுக்க போற இடத்துல இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த ஸ்க்ரோல் எடுத்துட்டு திருப்பி இந்தியால இருந்து சைனாக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்லது பண்ணனால அந்த டிராகனை புத்தர் ஒரு செலஸ்டியல் டிராகனா மாத்தினாரு. டீமனுக்கு கிஃப்டா அவர் ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிற மாங்கா மாத்தினாரு. ஜூபாஜிக்கு சொர்க்கத்துல ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. டான்சன் சாங்க புத்தா ஆஃப் என்லைட்மெண்டா மாத்திட்டு சன்வுகாங்க ஃபைட்டிங் புத்தாவா மாத்தினாரு. இந்த எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு கேம்ல வரும். அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.